வணக்கம். தேனி முருகேசன் பேசுகிறேன். புரட்சியாளர் ஓடுதலும் மாலை போய் தேனி முருகேசன். ஜாதி மதம் வச்சு அரசியல் செய்கிற ஒரே நாடு எதுனா இந்தியா தான். அதனால தான் நாங்கள் கம்யூனிஸ்டுக்காரங்க ஆட்சியை பிடிக்க முடியல. இங்கே லஞ்சம், ஓட்டுக்கு பணம் எல்லாமே நடக்குது. காரணம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயங்கள், தமிழ்நாட்டு இடத்துல பர்டிகுலர் ஒரு 2 சமுதாயம் இருக்குது. ஒன்று அடாவடித்தனம், அரசு நிலத்தை கொள்ளையடிப்பது, கனிக வலை கொள்ளடிப்பது, அடாவடியாக பேசுகிறது, ரபடித்தனம் பண்ணுவது, இப்படி நடக்கிற ஒரு ஜாதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அதாவது கம்யூனிஸ்ட்டை தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் பாருங்கள், வருஷத்துக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் பூஜை அது இதுன்னெல்லாம் போய் கலந்துக்குவாங்க. அப்போ எங்கே ஜாதி இல்லைன்றீங்களே, எங்கே ஜாதி இல்லாமல் இருக்குது? எந்த கட்சியில் ஜாதியை பார்க்காம இருக்கீங்க? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த நாட்டில் வச்சு 2 பேர் தான், 2 பேர் தான் நல்லா இருக்காங்க. அந்த ஜாதிகளை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க. அது திராவிட கட்சி ஆகட்டும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆகட்டும், ஏன் சீமான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எல்லாருமே. ஆனால் ஒரே ஒரு கட்சி மாத்திரம் எந்த ஒரு இதுலையும் கலந்துக்காது, அதுதான் கம்யூனிஸ்ட். உலக நாடுக்குள்ளே ஏன் கம்யூனிஸ்ட்டை விரும்புகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏழை தொழிலாளிகளை தூக்கி விடுற ஒரே கட்சி எதுனா கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா அவங்க தான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டாங்க, கூட்டத்தை சேர்க்க மாட்டாங்க, கூட்டத்துக்கு ஆளுக்கு காசு கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. ஒரு தோழர் பாதிச்சா அங்கே நிற்கிற ஒரே தோழர் யாருன்னா அது கம்யூனிஸ்டுக்காரங்க தான். அன்னைக்கு வரைக்கும் 2 கட்சி தான் இருந்தது. ஒன்று காங்கிரஸ், ஒன்று கம்யூனிஸ்ட். காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்பே கொடுத்தாங்க. இங்கே ஜாதியாலையும் மதத்தாலையும் மக்களை பிரித்து அரசியல் செய்கிற அந்த அரசியல்வாதிக்கு தான் ஏன் இந்தியாவில் இப்படி நடக்குதுன்னா, இங்கே யார் நல்லா இருக்காங்க? அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், சினிமாக்காரர்கள், இந்த 4 பேர் தான் நல்லா இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி எத்தனையோ வீடுகளை போய் பாருங்கள், கரண்ட் இல்லாத வீடு கூட இருக்குங்க, ரோடு இல்லாத இன்னும் கிராமம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் பாருங்கள், எந்த அரசு இங்கே அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், எத்தனை கட்சி, கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனை கட்சி. இன்னும் லஞ்சம். நான் பார்க்குறேன், ஒரு போலீஸ்காரம்மாலாம் நேற்று நான் தக்காளி விற்கிறேன் தேனியில், அந்த அம்மா நான் 2 கிலோ 50 ரூபான்னு விற்கிறேன். ஏன் 1 கிலோ போட மாட்டேன், அரை கிலோ போட மாட்டேன், நான் யார் தெரியுமா? நான் போலீஸுன்றாங்க. அந்த நிலை மாறணும். அரசாங்க அதிகாரியாக அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க முதல்ல நான் இந்த பதவியில் இருக்கேன், அந்த பதவியில் இருக்கேன். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, தேனி மருத்துவமனையில் ஒரு கம்பவுண்டராக வேலை செய்கிறாராம். அவர் நான் யார் தெரியுமா? நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன்றாங்க. அப்போ எங்கே தவறு நடக்குதுன்னா, அரசாங்க ஊழியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, அரசாங்க அதிகாரி ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு போலீஸ்கார் தப்பு பண்ணால் போய் எஃப்ஐஆர் போட முடியாது. ஆனால் சாதாரண இன்னைக்கு ஓட்டு போடுற ஓட்டு அந்த நிலை மாறணுங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த நிலையை மாற்றுங்க. சீமான் வாய்ப்புக்கிலேயே பேசுகிறீங்களே, இதை பற்றிலாம் பேசலாம்ல. போலீஸுக்காரங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அரசாங்க ஊழியர் இப்படி செய்கிறாங்க, அரசாங்க ஊழியர் லஞ்சம் வாங்குறாங்க, ஆர்டிஓவில் லஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு, சாலையே ரோடே கிடையாது. தேனி விட்டு குமிழி ரோடு இருக்கா, அங்கே ஏன் டோல்கேட் வந்திருக்கு? 4 வழி சாலைக்கு தான் டோல் வைக்கணும் இல்லையா? ஏன் இதை பற்றிலாம் பேசலாமே. மதுரை டு குமிழி ரோடை பாருங்கள், டபுள்வே தான். தேனி விட்டு குமிழி ரோடை போகிற டபுள்வே தான். ஏன் சுங்கச்சாக்கடை வச்சுருக்கீங்க? ஏன் சீமான் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? இந்த நாட்டில் ஜாதியை வச்சு அரசியல் செய்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜாதியை ஒழிங்க, மதத்தை ஒழிங்க, மக்களுக்காக தொண்டு செய்கிறதுக்காக ஆட்சி நடத்துங்க. எல்லாரும் கம்யூனிஸ்டுக்காரங்க மாத்திரம்தான் எந்த இதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. அந்த பூஜை இந்த பூஜை, எந்த பூஜைங்க? கம்யூனிஸ்டுக்காரங்க யாரும் அதில் கலந்துக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எடுத்து பாருங்கள். இப்போ எப்போ மாறும் இந்த நிலை? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஜாதியை வச்சு எந்த ஜாதியில் நம்ம ரவடித்தனம் அதிகமாக பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள். ஏன் உளவுத்துறைக்கு தெரியாதா? அரசாங்கம் மத்திய சர்க்காருக்கு தெரியாதா? மாநில சர்க்காருக்கு தெரியாதா? அப்போ மக்களை எங்கே முட்டாளாக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். நன்றி. தேனி முருகேசன். கம்யூனிஸ்ட்டை நீங்கள் நம்புங்க. கம்ப்ளீட்டு கம்யூனிஸ்ட் தான் நாட்டு மக்களை காப்பாற்றுற ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் பணம் தர மாட்டோம். நன்றி. திருந்துங்க தோழர்களை, சிந்தித்து பாருங்கள்.